ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வருடம் 2026க்கான வருடத்தில் நமக்கு வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம், 2A எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ், குரூப் 4 எக்ஸாமுக்கு தமிழ் படிக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் வந்து இவ்வளோ அவுட் சோர்ஸ் புக் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆட்சி சொல்லகராதி, நல்ல தமிழில் படிக்க வேண்டுமா, தமிழ் எழுத வேண்டுமா, அந்த மாதிரி இருக்கும். தமிழில் பிழை இல்லாமல் எழுதவும், இந்த மாதிரி டிவிஏவும் வெர்ச்சுவல் அகாடமி, தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி, ஆக்கி பரந்தராமன் சாரோட புக்கு, தமிழ் வளம் வந்து இளங்குமரனார் புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரபு தொடர் வரிசை ஒன்லி 34 பேஜ் தான் வந்து இதுல இருக்கும். சரிங்களா? அடுத்தது நன்னூல் எழுத்ததிகாரம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் காலத்துக்கு நமக்கு போக போகுது. ஒரு வருஷ காலம் எப்ப ஸ்டார்ட் பண்றோம்? நவம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். மேம் நவம்பர் 1ஆம் தேதி தானே மேம் ஸ்டார்ட் பண்றீங்க, இப்பவே எதுக்கு மேம் சொல்றீங்க அப்படின்னா, தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் பிரைஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500 ருபீஸ் பக்கம் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்காகத்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இதுல இருந்து இந்த பேஜ். ஆனா இது எல்லாமே மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கிறதுனால தமிழ் மேம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க, இதுல இருந்து இந்த பேஜ்க்குள்ள படிங்க, இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள ஜூம் மீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது லைவ் கிளாஸாகவும் இருக்கும், அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்தது மெட்டீரியல்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து என்ன புக் படிக்கிறீங்களா, இப்போ இளங்குமரனார் புக்ல ஒரு பேஜ் நம்பர், பர்டிகுலர் பேஜ் நம்பர் வரையும் தான் டெஸ்ட் இருக்குன்னா, இது அப்படியே பிடிஎஃபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபுல் பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் 1 இப்போ 11 பேஜ் நம்பர் 11ல இருந்து 22னா இதை மட்டுமே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த புக்ல நீங்க என்ன படிக்கணுமோ அந்த பேஜ் நம்பரை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப டெஸ்ட் 1ஓட மெட்டீரியல் அதுதான். பின்னாடி ரிவிஷன் பண்றதுக்கு நீங்க கடகடன்னு ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் போடுறதுக்கு வசதியா இருக்கும், அதனால அப்படி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம என்னென்ன புக்கு கவர் பண்றோம்னா, இது சோஃபார் பார்த்ததுல ஒரு 60 இருந்து 50ல இருந்து 60 கொஸ்டின் வரையிலும் இந்த விஷயத்துல இருந்தா, ஸ்கூல் புக்கை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த புத்தகத்துல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணதுல தெரிஞ்சுது இல்லைங்களா? ஸோ அதில் என்னன்னா இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 2A மெயின்ஸ், இப்போ நடந்த குரூப் 2 2A, இது அனாலிசிஸ் வச்சு இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்றோம். இதைத்தான் பண்ணி ஆகணும். அப்பதான் பழைய மாதிரி நமக்கு தமிழ்ல 90 மதிப்பெண்களுக்கு மேல எடுத்து போஸ்டிங் எடுக்க முடியும் குரூப் 4ல. குரூப் 2 2Aலையும் கிளியர் பண்ண முடியும். சிலர் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் தாவுனாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்காரங்களுக்கு இந்த டைம் கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் நிறைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டைம் கன்சப்ஷனா இருந்தது. ஸோ நம்ம இருக்கிற இடத்துலயே நல்லா உரைச்சு இருக்கணும்னா இந்த 6 புத்தகம் படிச்சா போதும். ஒன்றும் மழையே கிடையாது. நமக்கு டிசம்பர் மாசம் என்ன பண்ண போகுது, ஆனுவல் பிளானர் வரப்போகுது. அது அக்கார்டிங் டு தட் எது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில். இன்னைக்கு போச்சுன்னா இன்னைக்கு போச்சு. ஆட்சி சொல்ல அகராதியில வந்து ஒரு 5 படிச்சிருக்கலாம், 5 பேஜ் படிச்சிருக்கலாம். மரபு தொடர் வரிசையில ஆவரிசையே முடிச்சிருக்கலாம். ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்திருக்கலாம். ரீசனிங்ல ஒரு 5 சம்ஸ் போட்டு பார்த்திருக்கலாம். ஒரு 2 டாபிக் முடிச்சிருக்கலாம். ஸோ ஒரு 24 மணி நேரத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசாட்சி பொதுவா இன்னைக்கு நான் வந்து நைட் தூங்கும்போது இன்னைக்கு நான் இந்த அளவு யூஸ் பண்ணிட்டேன் டைமை அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட நம்ம போறோம். ஓகே. சோ ஆட்சி சொல்லகராதி நன்னூல்ல இருந்து பாக்குறோம். இளங்குமரனார் சொல்வளம் அது வந்து இலக்கணம் கவராது, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கவராது. நன்னூல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள்ல கவர் ஆகுது. சோ எல்லா ஃபுல் புக்கு கிடையாது, எந்த பார்ட் மட்டும் கவர் ஆகுதோ அந்த பார்ட் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்க போறோம் நாங்க. சரிங்களா? சோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா மரபு தொடர் வரிசையில ஒரு 34 பேஜ் தான், ஆல இருந்து நான் வரையில 34 பேஜஸ் தான் இருக்கு. டெய்லி ஒண்ணு படிச்சாவே 30 நாள்ல அது முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்தது மயங்கொலி சொல்லகராதி, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி வருது, இந்த நாக்கு அதுவா அந்த நாக்கு இதுவான்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால ரிப்பீட்டா ரிவிஷன் பண்ண போறோம். நல்ல தமிழ் எழுத வேண்டும், இது ரொம்ப நல்ல புக். இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கேள்வி பக்கமே நமக்கு வந்திருக்குது. சோ இலக்கண குறிப்புல இருந்து நிறைய இந்த புத்தகம் இலக்கணத்துக்கு நமக்கு இப்ப கொடுத்திருக்கிற சிலபஸே அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கும். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்கு ஆக்கி பரந்தாமனார் எம்ஏ அவங்களுடைய புக் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தான் நம்ம கவர் பண்ண போறோம். 1 இயர் கொண்டு போக போறோம். 1 இயர்ங்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜூன் மாசத்துலயே குரூப் 4 வருதுன்னு வைங்க. அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துல குரூப் 4 வருது, குரூப் 2 வருது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி ஷெட்யூல் போட்டு கொடுத்துறேன். அதனால தான் நான் டேட் போடல. ஸோ இப்படிதான் இருக்கும் பாருங்க. 6 புக்ல எல்லெல்ல பேஜ் நம்பர், அதுல என்னென்ன கண்டென்ட் படிக்க போறீங்க, இவ்வளவுதான் இருக்கும். ஆட்சி சொல்லகராதியில ஃபர்ஸ்ட் டு 34 பேஜ் நம்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ பி, ஏசி, ஏ
ஏஇ வரிசை ஃபுல்லும் முடிக்க போறீங்க. நன்னூல்ல பிரித்தெழுதுக மட்டும் இந்த பேஜ் நம்பர்ல இருக்க பிரித்தெழுதுக மட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் கட் பண்றதுல ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம், இல்லைன்னா நீங்களே கூட பார்த்துக்கலாம். இளங்குமரனார் சொல்வளத்துல இலக்கணம் பிரித்தெழுதுக 1ல இருந்து 15வது பக்கம் வரையில் எது சிலபஸோட கவர் ஆகுதோ அது மட்டும்தான். மரபு தொடர் வரிசையில வந்து ஆ வரிசை மட்டும் முடிச்சுக்கோங்க. 1ல இருந்து 12 பேஜ் வரையில இருக்குது ஆ வரிசைக்கு மட்டும். மயங்கொலி சொல்லகராதி ஆவரிசை மட்டும். ஆவரிசை இன்னுமே 24 30 பேஜஸ் வரையில் போகும். போதும், அளவாவே பண்ணிக்கலாம். 1ல இருந்து 12 வரையில் நீங்க படிங்க. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? 1ல இருந்து 15 வரையிலும் அந்த பேஜ் நம்பர் இலக்கணம் வந்து இருக்கு. இலக்கணம் கவர் ஆகும். ஸோ இதுதான் டெஸ்ட் 1 போர்ஷன். எவ்வளோ நாள்? 6 பேஜ். இதை வந்து 2 நாள்ல கவர் பண்ணிடலாமா? ஆனா உங்களுக்கு ஒரு 5 6 நாள் டைம் கொடுத்துதான் இதுல இருந்து ஒரு 60 மார்க்குக்கு டெஸ்ட். அது போக மட்டும் இல்லாம ஓரல் டெஸ்ட்னு ஜூம் கிளாஸ் வேற இருக்கு. ஸோ கிளாஸ் மெட்டீரியல் டெஸ்ட் இந்த மாதிரி கொண்டு போகும்போது தமிழ்ல டெஃபினட்டா நமக்கு 90 பிளஸ் சாத்தியமே. ஓகே, ஸோ ஓலைச்சுவடி சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தீபாவளி ஆஃபர் இருக்குது. தீபாவளி நாள் 12 மணிக்குள்ள எனக்கு ரெஜிஸ்டர் மட்டும் நீங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் வந்து கிடைக்கும். ஓகே, அது போக இந்த மந்தோட எண்ட்ல நமக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தது ஆனுவல் பிளானர் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு இருந்தீங்கன்னா 2 மாசம் திருப்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.